அனுமன் ஜெயந்தியை ஒட்டி நாமக்கல், சென்னை மற்றும் தமிழகத்தின் பல்வேறு இடங்களிலும் உள்ள ஆஞ்சநேயர் கோயில்களில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன. ஏராளமானோர் பங்கேற்று ஆஞ்சநேயரை வழிபட்டனர். ராம பக்தரான அனுமன் அவதரித்த தினம் அனுமன் ஜெயந்தியாக இன்று கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டு மார்கழி மாத மூல நட்சத்திரத்தன்று அமாவாசையும் சேர்ந்து வந்துள்ளதால் ஏராளமான பக்தர்கள் அனுமனை வழிபட்டு வருகிறார்கள். புகழ்பெற்ற நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயிலில் அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு இன்று அதிகாலை சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. 1,08,000 வடைகளை கொண்ட மாலை சாற்றப்பட்டு தங்கக் கவசம் அணிவிக்கப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று வழிபட்டனர். சென்னை அசோக் நகரில் அமைந்துள்ள ஆஞ்சநேயர் கோயிலில் அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன. பக்தர்களுக்கு தேவையை பூர்த்தி செய்து தருபவர் என்ற பல்வேறு சிறப்புகள் உடையவர் ஆஞ்சநேய பெருமாள். ஆஞ்சநேயர் வருவதற்கு முன்பு பலரும் இராமாயணத்தில் மிருதத்தை அடைந்துள்ளனர். ஆஞ்சநேயர் என்று ஒருவர் வந்த பிறகு யாருக்கும் அங்கு மிருதத்துவம் இல்லை, சிரஞ்சீவித்துவம் வந்துள்ளது என்று இராமாயணம் கூறுகிறது. அனைவரையும் அவர் காற்று ரட்சிப்பார். அனுமன் ஜெயந்தியுடன் அமாவாசை தினமும் இணைந்து வந்துள்ளதால் இந்நாளில் ஸ்ரீ ஆஞ்சநேயரை வழிபட வந்துள்ளதாக பக்தர்கள் தெரிவித்தனர். இந்த அசோக் நகர் ஹனுமந்த வனம் பல வருஷமாக நாங்கள் இந்த ஹனுமன் ஜெயந்தியை ரொம்ப சிறப்பித்து கொண்டாடிட்டு இருக்கோம். ஆஞ்சநேயரோட சக்தி எப்படின்றது இங்கே வர பக்தர்களுக்கு அனைவருக்கும் தெரியும். நாங்கள் அதில் ரொம்ப பெருமை அடைகிறோம் ஆஞ்சநேயர் பக்தராக இருக்கிறதுக்கு. ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெய் ஹனுமான் எல்லா தடைகளையும் நீக்கி நமக்கு எல்லாமே வெற்றி பெற்று நல்லபடியாக காரியத்தை நடத்தி கொடுப்பாரு.